அடுத்து லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி ஃபார் பிகினர்ஸ். இந்த பிகினர்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து ஒரு முக்கியமான கேஸ். இந்த கேஸ் வந்து கழுத்து வலி. கழுத்து வலிக்காக இவங்க அலோபதி டாக்டரை பார்க்குறாங்க, சரியாகலை. ட்ராக்ஷன் போடுறாங்க, சரியாகலை. அப்புறம் அந்த சுளுக்கு எடுக்கிறவங்ககிட்ட போகிறாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரியாகலை. அப்புறம் வர்மா ஸ்பெஷலிஸ்ட்டு போகிறாங்க, சரியாகலை. என்கிட்ட வரும்போது கழுத்து இப்படி கூட திருப்ப முடியல, இந்த இப்படியே வச்சுருக்காங்க, இப்படி இந்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க திருப்புறதுக்கு. என்ன மாதிரி வலிக்குதுமான்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியல. பிடிச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பிடிச்சிருக்குன்னா ஹோமியோபதி டாக்டரையும் பார்த்துருக்காங்க, அவங்க ரெஸ்டாக்ஸ் கட்டாயம் கொடுத்துருப்பாங்க, வேலை செய்யாது. என்னது சொல்லுங்கம்மா லேடி. சார் வலி இருந்துக்கிட்டே இருக்கு சார், பாருங்க வலி இருந்துக்கிட்டே இருக்கு, இது விடவே மாட்டேங்குது சார், இந்த பிடிப்பு விடவே மாட்டேங்குது. பிடிப்பு அல்ல இங்க முக்கியம், விட மாட்டேங்கிறது தான் முக்கியம். இருந்துகிட்டே இருக்கு, விட மாட்டேங்குது. delusion being injured, delusion possessed she is. delusion possessed she is, delusion being injured. இந்த ரெண்டு எடுத்த காமன் ரெமடி சல்ஃபர். சல்ஃபர் 30 போட்டோன்னே அடுத்த நாள் 50% போயிட்டு. என்ன ஆச்சரியம் பாருங்க. அதுக்கடுத்து ஒரு 2 days கழிச்சு இன்னொரு டோஸ் போட சொன்னேன், போட்டோன்னு கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு. சாதாரண ஒரு சுகர் கோட்டட் பில் வித் சல்ஃபர் மெடிக்கேட்டட் எனர்ஜி லெவல் சல்ஃபர் மெடிசின் கொடுத்தோன்னே இந்த கழுத்தில் இருக்க பிடிப்பு எல்லாமே சரியாகி நல்லா இருக்குது. இத்தனைக்கும் அவங்க அலோபதி பார்த்துருக்காங்க, வர்மா பார்த்துருக்காங்க, ஹோமியோபதியும் பார்த்துருக்காங்க. ஆனால் சரியாக ஹோமியோபதி பார்க்கும்போது சரியாயிடும். இதுதான் நான் பிகினருக்கு சொல்ல வேண்டிய நேரம். இந்த சூட்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் நலமாக்கலை தொடர்ந்து செய்யலாம், வெற்றி பெறலாம். தேங்க்யூ.